நண்பர்களே, நம்ம நாட்டுல ஆர்பிஐ கிட்ட அனாமத்தா 72,000 கோடி இருப்பது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்ம பணம். நம்மன்னு சொல்லும்போது, குடிமகன்களாகிய நம்முடைய பணம். நம்முடைய அம்மா, அப்பா, நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி நமக்கு சொந்தமானவர்களுடைய பணம் தாங்க அந்த 72,000 கோடி. அது ஏன் அனாமத்தா இருக்குன்னா, ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல 10 வருஷத்துக்கு மேல அந்த அக்கவுண்ட் இன்ஆப்பரேட்டிவா இருக்கு. அந்த அக்கவுண்ட் யாருமே ஆப்பரேட் பண்ணலன்னா, பேங்க் வந்து அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸை அப்படியே ஆர்பிஐ கொடுத்துருவாங்க. அந்த அக்கவுண்ட் எப்படி வேணா இருக்கலாம். சேவிங்ஸ் அக்கவுண்ட்டாக இருக்கலாம், அப்புறம் கரண்ட் அக்கவுண்ட்டாக இருக்கலாம், டெபாசிட்ஸாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாங்க. அந்த அக்கவுண்ட் 10 வருஷத்துக்கு மேலே ஆப்பரேட்டிவாக இல்லைன்னா அந்த அமௌண்ட் அப்படியே வந்து பேங்க் வந்து ஆர்பிஐ கொடுத்துருவாங்க. ஆர்பிஐ சும்மா வச்சிடலைங்க. அந்த பணத்துக்கு வருடம் அந்த பணத்துக்கு 3% வந்து இன்ட்ரெஸ்ட்டும் தராங்க. நம்முடைய உறவினர் பணம் ஏதாவது அதில் இருக்குன்னா 10 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னா அது பணத்துக்கு வந்து வருடம் 3% இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஆர்பிஐ தந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கு. ஆனால் அந்த பணம் அனாமத்தா ஆர்பிஐ கிட்ட ஒரு ஃபண்டில் இருக்கு. எவ்வளோ அந்த பணம்? 72,000 கோடி. அந்த ஃபண்டு பெயர் டிஇஏஎஃப், டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட். அதாங்க அந்த ஃபண்டு பேர். ஆர்பிஐ அந்த ஃபண்டை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் வருவீங்க நீங்கள் வந்து அந்த பணத்தை நீங்கள் வந்து வாங்குவீங்கன்றது உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த பணம் உங்கள் பணம், நீங்கள் தான் போய் கிளைம் பண்ணணும். அந்த பணம் உங்களுடைய இறந்து போன காலமான தாத்தா பாட்டிக்கு சொந்தமானதாக இருக்கலாம், அல்லது மறந்து போன பெற்றோர் தான் இருக்கலாம், வெளிநாடு இங்கே பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போன பிள்ளைகள் பணமாக இருக்கலாம், யார் இது வேணால் இருக்கலாங்க. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதற்கான ஒரு உரிமை உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதற்கு நீங்கள் ப்ரூஃப் காமிக்கணும். ஏன்னா நம்முடைய சொந்தக்காரங்க தான் யாரும் அந்த பணத்தை வந்து பேங்க்ல விட்டுட்டு 10 வருஷமா அப்படியே மறந்து போயிட்டாங்க. அந்த பணத்தை நீங்க எப்படி பெறுறது? ஏன்னா அந்த பணம் வந்து அப்படியே இல்லைங்க. அந்த 72,000 கோடி மேல 3% இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறிக்கிட்டே போகுது வருஷத்துக்கு. ஸோ ஆர்பிஐ உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கான சிஸ்டமும் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிஸ்டம் பெயர் பார்த்தீங்கன்னா யுடிஜிஏஎம். இதாங்க அந்த சிஸ்டம். அந்த சிஸ்டத்தின் படி நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஆர்பிஐ உடைய அந்த உட்கம் போர்ட்டலுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துருவோங்களா? அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் கேட்வே டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் யுடிஜேஏஎம் உட்கம். உங்களுக்கு லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அதை தவிர இது ஒரு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா உட்கம் யுடிஜிஏஎம் அப்படின்ட்டு கூகுளில் தட்டுங்க, ஓப்பன் ஆகிடும். இந்த உட்கம் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு நீங்கள் நுழையும் போது ஃபஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. அது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்து ஓடிபி வழியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகணும். ஏன்னா ஆர்பிஐக்கு தெரியும் நீங்கள் யார் உள்ளே நுழைஞ்சி செக் பண்ணுறீங்கன்ட்டு. அதற்காக தாங்க இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுங்க. இதை கொடுத்த பிறகு நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணும்போது தாத்தாவதோ பாட்டியதோ அப்பா அம்மாவதோ இல்லை வேறு ஏதாவது சொந்தக்காரங்களதோ உங்களதோ எக்ஸாக்ட் நேமை வச்சு சர்ச் பண்ணணுங்க. அவங்களோட பேன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுங்க. அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் உங்ககிட்ட ட்ரேஸ் ஆச்சுன்னா அதை கொடுத்து சர்ச் பண்ணுங்க. அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. மேட்ச் ஆச்சுன்னா இந்த யுடிஜிஏஎம் என சொல்லப்படும் உட்கம் போர்ட்டல் வந்து எந்த பேங்க் அப்படின்ட்டு சொல்லிவிடும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 11 பேங்க் வந்து லிஸ்ட் இருக்குங்க. அதையுமே இது உங்களுக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்க பாருங்கள். பேங்க்கில் இருக்கிற ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து இதில் லிங்க் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது லிங்க் இருக்குன்னா உங்களுக்கு அந்த லிங்க்குடைய ரெஃபரன்ஸை எடுத்துக்கோங்க, பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கோங்க. உடனே நீங்கள் அந்த பேங்க்குக்கு நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு போங்க. சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, தாத்தாவுடைய அக்கௌண்ட் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்துருக்குது, நீங்கள் இதுக்காக ராமேஸ்வரம் போக வேண்டாம். சென்னையிலே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் எஸ்பிஐ போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் எஸ்பிஐன்னு சொல்கிறது, நான் எஸ்பிஐன்ற ஒரு பேரை சொல்கிறேன், அது எந்த பேங்க் வேணால் இருக்கலாம். போயிட்டு இந்த மாதிரி வந்து என் தாத்தா அக்கௌண்ட் வச்சுருந்தாரு, அவருடைய டீட்டெயில் இதாங்க, நான் வந்து ஆர்பிஐ போர்ட்டல் அதாவது அந்த உட்கம் போர்ட்டலில் சர்ச் பண்ணேன், எனக்கு டீட்டெயில் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் பிரிண்ட் அவுட்டை காமிங்க. அடுத்து அவங்க ஆக்ஷனில் இறங்குவாங்க. சரி, எல்லாமே கரெக்டாக இருக்குது, பேங்க் வந்து உடனே உங்களுக்கு பணத்தை ஊற்றி கொடுத்துருவாங்களா? இல்லைங்க. நீங்கள் அடுத்து அந்த நபருக்கு யார் எந்த வகையில் சொந்தன்றதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த நபர் வந்து
இப்போ உயிரோடு இல்லைன்னா டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்லாட்டினா உங்களுடைய ஓன் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃபை கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தான் வாரிசுனா சக்சஷன் சர்டிஃபிகேட், அதாவது வாரிசு சான்றிதழ் கொடுக்கணும். லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏதாவது வில் மாதிரி இருந்தால் அதை கூட கொடுக்கலாங்க. ஸோ எல்லா வகையான ஃபார்மாலிட்டியும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா பேங்க் வந்து அந்த ஒரு பழைய பேலன்ஸில் 3% வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு கால்குலேட் பண்ணி அந்த பணத்தை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வைப்பாங்க. ஸோ நண்பர்களே, நம்ம சொன்ன இந்த அத்தனை விஷயங்களும் சரியாக பண்ணிங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் பணமோ அல்லது நீங்கள் மறந்து போன பணமோ உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மொத்தமாக ரிசர்வ் பேங்க் கிட்ட 72,000 கோடி இன்னைக்கு தேதியில் இருக்குங்க. ஸோ ஆர்பிஐ வந்து உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் தான் போய் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கான பயனுள்ள வீடியோக்கள் தான் நம்ம ஒவ்வொன்றும் போடுறது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, தம்ஸ் அப் கொடுங்க, லைக் கொடுங்க. அப்போ தான் நான் இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான வீடியோஸ் கொண்டு வர முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.